ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன ராசி மற்றும் மீன லக்னத்திற்கு குருமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய இணைவு உங்களோட ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் பாவகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்கள், அதாவது இது எப்பொழுது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 17/7/2024 மேலே இருந்து ஏறக்குறைய 1.5 மாத காலங்கள் இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சு உங்களோட ராசிக்கு 7ஆம் பாவகத்தை பார்வை செய்ய போறாரு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மீன ராசி மற்றும் மீன லக்னத்திற்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மீனராசி மற்றும் மீன லக்னம் காலபுருஷனுக்கு 12வது வீடு. இங்கே குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. இங்கே நீசமாகக்கூடிய கிரகம் புதன் பகவான். இங்கே உச்சமாகக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 12வது ராசிங்கிறனால மீனம் எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. மனசுல பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள். அதே போல் இந்த சூது வாது வஞ்சனை இது எல்லாமே தெரியாத ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சா முடிவெடுப்பாங்க. இது குரு பகவானுடைய ராசியாக இருக்கிறதுனால எல்லோருக்குமே நண்பனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு பிடிக்கலைங்கனால இன்னொருத்தர்கிட்ட பேசாமல் இருக்கிறது, இல்லை ஒருத்தர்கிட்ட ரொம்ப வலிஞ்சு பேசுறது, இது எல்லாமே இந்த ராசியை பொறுத்தவரை இருக்கவே இருக்காது. என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய ராசி மீனம். பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பல பேர் இங்கே சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் பல பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது சின்ன வயதுலேருந்தே கனவு கற்பனைகள் ஆசைகளோடு வளருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளருவாங்க. மீனத்தை பொறுத்தவரையும் 5ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால இந்த மாதிரி வெளிநாடு போகணும், அங்கே பெரிய வாழ்க்கை வாழணும், அங்கே நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு தராம கடைசி வரையும் போராடக்கூடிய ராசி. தன்னுடைய அம்மாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. தான் சொந்த வீட்டில் இருந்தாலுமே அல்லது பார்த்திங்கன்னா தான் வாடகை வீட்டில் இருந்தாலுமே அப்பா அம்மா எந்த குறையோடும் கவலையோடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருப்பாங்க. அதுக்காக கடுமையாக போராடக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி. நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா செலவு காசை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கவே மாட்டாங்க. என்ன வருதோ பணம் அதை அப்படியே செலவு பண்ணக்கூடிய ராசியும் கூடவா. தனக்குன்னு ஒன்று பின்காலத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது குறைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைச்சிருக்கக்கூடிய ராசி. அப்படி இருக்கக்கூடிய ராசியில் இதுக்கு முன்னாடி ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், இப்போ ராசியிலே ராகு பகவான். கடுமையான பயம் தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நான் எளிதில் செய்ய முடிஞ்சிருவேன். ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்களுமே தொடர்ந்து, அதாவது சாதா விஷயத்துக்கே தொடர்ந்து கடுமையாக போராடக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்படுத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்கிறேன். என்னால் ஒரு விஷயங்களும் செய்யவே முடியல. ஒரு விஷயத்த 2-3 பேர்கிட்ட கேட்டு யோசிச்சு தான் நான் இப்போ முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கேன். அப்படிங்கிற அளவுக்கு மனசு சலனப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சலனப்படும். எப்பொழுதுமே சந்திரன் மேலே ராகு கேது வரும்போது நம்மளுடைய இருப்பிடத்தை மாற்றுறது, நம்மளுடைய இடத்த மாற்றுறது, நம்மளுடைய குணத்தை மாற்றுறதுங்கிற மாதிரி நிறைய வந்துட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டே இருக்கும். ஏன்னா ராகுங்கிறது வருட கிரகத்தோடு தொடர்புடைய கிரகம். அப்போ அந்த பலன்கள் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட மாசமோ ஒரு குறிப்பிட்ட நாள்லையோ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. வருட கிரகத்துக்கு தொடர்புடக்கூடிய தசா புத்தியும் வந்துட்டாவே சொல்லவே தேவையில்லை. நம்ம அடிச்சு நம்மளை ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி அவங்களா எல்லாமே ஒரு விஷயங்களும் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளால எல்லாமே தெரியும், நம்மளால எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பலன்களை அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான பலன்கள் வரும். இப்போ பணம் எதிர்பார்க்குறீங்க, இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பணம் வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த பணம் தரவங்க கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா இல்லைங்க என்னால் முடியாதுங்க அப்படின்ட்டுருவாங்க. இன்றைக்கி ஏதாவது பண்ணி வாங்கலான்னு போனீங்கன்னா உங்களால் பண்ண முடிஞ்சதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பக்கமும் மிரட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்க சொல்கிறத நம்ம சரின்னு கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கோம். என்ன விஷயமா இருந்தது, இப்போ நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க, மீனராசி மற்றும் மீன லக்னம், வீட்டுக்கு ஒருத்தவங்க குடியிருக்கிறாங்க, உங்களே மிரட்டுவாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது காளி, உங்களுக்கு இஷ்டப்பட மாதிரி பண்ண முடியாது காளி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களுமே அது வீட்டு ஓனர் நீங்களாக இருந்தால் கூட அவங்க பேசக்கூடிய செயல்கள் என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு மனக்குறைகளையும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும்.
2வது அன்றாடம், அதாவது வந்து நான் வேலைக்கு போறேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய செயல்கள் 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலை 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஆகுது. இழுத்து போட்டு வேலை செய்ற நல்ல பேர் கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப வருஷமா இந்த கம்பெனிக்காக உழைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே என்னைய வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். நான் வந்து வேலைய விட்டுட்டு நானே வந்துரலாமா? எனக்கு விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்படிங்கிற அளவுக்கு நெறைய மனக்கவலைகள் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த குருமங்கள யோகம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவகமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிறனால தைரியத்தை நிச்சயமாக கூட்டுவார். கூட்டாம இருக்கவே மாட்டாரு. உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல குரு பகவான் இந்த ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புலலாம் இருக்கக்கூடிய நபர்கள் கன்னியில இருந்து ராசிய பார்க்கறது, அதேபோல விருச்சிகத்துல இருந்து ராசிய பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருமே பயப்பட தேவையில்ல. எந்த விஷயம் இருந்தாலும் குரு பார்வை இருக்குது ராசிக்கு, லக்னத்துக்குன்னா நீங்க பயப்படவே தேவையில்ல. அதிலிருந்து மெல்ல மீண்டு வெளிய வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்துருவீங்க. முதல் இந்த குருமங்கள யோகம் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு. அப்ப இது நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 27 வயது, 28 வயது கடந்திருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எது மேற்கொண்டாலும் நடக்கவே மாட்டேங்குது. இந்த வீதிக்குள்ள வந்தா என்னுடைய பொண்ணுக்கு, என்னுடைய மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் கல்யாணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்த ஸ்டெப்பே போக மாட்டேங்குது. அல்லது நிச்சயமெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய வகையான திருமண தடைகள் எல்லாமே இருக்குது. குமுறல்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது. திருமணம் நான் வந்து சில சமயம் ஒருத்தன் பார்க்காம கூட கல்யாணம் பண்ணிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே தூண்டுவிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து மங்களகாரகன் குடும்ப ஸ்தானாதிபதி ஆகிறாரு. மீன லக்னம் மற்றும் மீன ராசிக்கு முதல் தர யோகாதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால, 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அங்க கேது பகவான் இருக்கிறதுனால முதல் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் இருக்கக்கூடிய தடை தாமதம் எல்லாம் விலகி திருமணத்துக்கு அடுத்த ஸ்டெப். இதுக்கு முன்னாடி என்ன எஃபர்ட் போட்டிருந்தாலும் பலன் அளிச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா அளிக்காது. அந்த நேரம் அந்த தசா புத்தி அது வரும்போது மட்டுமே தான் ஒரு பலனை கொடுக்குமோ தவிர, கோச்சாரம் ஒரு பலனை கொடுத்துருமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது. உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல இதே மாதிரி ராகு கேது சர்வ தோஷம் என்ன தோஷம் இருந்தாலுமே திருமணத்தை நடத்தி வைக்குமா தசா புத்தி வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடத்தி வைக்கும். இன்னைக்கு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதல் தர யோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய மருத்துவ செலவும் சரி. மீனத்தை பொறுத்தவரையும் சம்பந்தமில்லாத நோய் தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, மனசு ஏதோ மாதிரி பதறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் மருத்துவ செலவுகள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கட்டுக்குள்ள இருக்கும். நிறைய மன உளைச்சிகள், நிம்மதி இல்லாம ஒரு விஷயத்தையும் திருப்பி திருப்பி இந்த பழச கேட்டு கேட்டு ரொம்ப சடைஞ்சு போயிருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துரோகத்தையும் சந்திச்சிட்டீங்க. முதுகுல குத்திட்டு போன துரோகத்தை, அதே போல ஏத்தி விட்ட ஏணிய நிறைய பேரை வாழ்க்கையில ஏத்தி விட்டுருக்கீங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு சனீஸ்வர பகவானும் பாருங்க உங்க ராசிக்கு 12ஆம் பாவத்துல 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்றிருந்தா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஆதாரத்தை நம்ம இழக்க போறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப 12ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்களும் கடுமையான மருத்துவ செலவுகள் அல்லது சுப செலவுகளை ஏற்படுத்துவார். துளியுமே தண்ட செலவுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு செலவு ஆயிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். 100 ரூபா சம்பாதிக்கக்கூடிய இடத்துல லாபம் 200 ரூபா வரக்கூடிய இடத்துல எல்லாமே 300 ரூபா 400 ரூபா நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக குறையும். நீண்ட நாள் இருக்கக்கூடிய திருமண தடை விலகும், தாமதம் விலகும். அதே போல நண்பர்கள் வந்து எங்களுக்கு பெருசா பலனளிக்க மாட்டேங்கிறாங்க, நண்பர்கள் கூட சேர்ந்து நாங்க கூட்டு தொழில் பண்ணலான்னு இருக்கோம், இது எல்லாமே சேர்ந்து நாங்க அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா நண்பர்கள் கூட சேர்ந்து கூட்டு தொழில், கூட்டு சொத்து வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். காசு தங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு உயர்வான காலம் எங்களுக்குன்னு வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் அண்ணன் தம்பியோடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சிகள், என்ன முயற்சி போறீங்களோ அதுக்கு உண்டான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றம், உங்களுடைய குரு பகவான் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ராசி அதிபதியே வர்றதுனால அது ஒண்ணுதான் இப்ப மனசுல ஓடிட்டு இருக்கா. எதை இழந்தாலும் சரி, தொழிலை இழந்துடக்கூடாது, வருமானத்தை இழந்துடக்கூடாதுன்னு தொடர்ந்து நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே தொழில் சார்ந்தும் சரி, வீடு இடம் சார்ந்தும் சரி, அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அடுத்த கட்ட வளர்ச்சியை போகும். அதிகமா கடன் வாங்கக்கூடாது, கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரிகள் தோன்றிட்டே இருப்பாங்க, எந்த இடத்துல யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு வாட்டியும் யோசிச்சு பேசுறது ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது.
வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மதிப்பு, மரியாதை துளியுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. சந்திரன் மேல எப்பொழுது ராகு வந்தாலும் சரி, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானும் சரி, நம்ம பேசக்கூடிய சொல், செயலால நமக்கு அவமானங்கள் கண்டிப்பாக வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்ல மதிப்பு, மரியாதை எல்லாமே குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே மீண்டு இதிலிருந்து வெளிய வருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக மீண்டும் வெளிய வருவீங்க. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.